சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முத்து, மீனா, ரவி, ஸ்ருதினு எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என் மேலே லவ் இருக்குது அப்படின்னா என்னை தூக்கிட்டு 3 ரவுண்ட் சுற்றணும், அதுதான் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ருதி சொல்ல உடனே ரவி சுற்றுறாரு. இதை பார்த்த நம்ம மீனாவும் முத்துவுமே தூக்கி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் எதிர்ச்சியாக வந்த நம்ம ரோகிணி ஒரு பக்கம் இதை மாதிரி என்னையும் நீங்கள் தூக்கி சுற்றணும் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கிட்ட சொல்ல மனோஜ் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்து கடைசியில் ரோகிணி தூக்கி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கோயிலுக்கு போயிட்டு வந்த நம்ம விஜயா என்ன பண்ணுறாங்கன்னா, என்னங்க இங்கெல்லாம் நடக்குது பாருங்கள், எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டேய் நிறுத்துங்கடா எல்லாரும், இது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஆளில் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா சத்தம் போட உடனே முத்து வந்து என்னாச்சு, இப்போ நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக தானே இருக்கோம், அப்படியே யாராச்சும் பார்த்தா கூட இந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளாளுக்கு ஒரு பேச்சை பேசி கடைசியில் ரூம் பிரச்சனைக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் சுற்றணும்னு விஜயா சொன்னதுனால இருக்கிறதே 3 ரூம் தான், ஆளுக்கு ஒரு ரூமில் இருந்தால் நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் மீனா ஒரு பக்கம் சொல்ல உடனே நம்ம மனோஜ் வந்து, அப்பா நான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், என்னால் வெளியில் படுத்து தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக என்னோட அடுத்த ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாது, அதனால் எனக்கு அந்த ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஆர்கி போன உடனே முத்து என்ன பண்ணுறான்னா, எனக்கு எந்த ரூமும் வேணாம், நீயே பெரிய பையனாக இருக்கல, நீயே அந்த ரூம் எடுத்துக்கோ, சின்ன பையன் அவன் ஒன்று எடுத்துக்கிட்டோம், நான் நடுப்பையன் தானே, ஹால்லையோ இல்லை மொட்டை மாடியோ எனக்குன்னு ஒன்று இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் மீனாவும் எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. உடனே நம்ம அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நோட்டை கொண்டு வந்து வச்சு யார் யார் இதுக்கப்புறம் வீட்டுக்கு எவ்வளோ செலவுக்கு காசு கொடுக்க போகிறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ஒரு நோட்டை கொண்டு வந்து கொடுக்க சொல்லி லிஸ்ட் எடுக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சார்பில் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. கூடவே நம்ம மீனா ஒரு பக்கம், நானும் தனியாக சம்பாதிக்கிறேன்ல, என்னால் முடிஞ்ச அமௌண்ட் நான் மாதம் 2000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி, ஸ்ருதினு எல்லாருமே அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. இதனால் எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன விஷயத்துக்காக அப்பா இவ்வளோ நாள் இல்லாத புது கணக்கு போட்டுட்ருக்காரு, இதோட பின்விளைவு என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.